திருமறை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வாழ்த்துக்கள் திருமறை நேரம் நேயர்களே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வரவேற்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்தை படிச்சுட்டு இருக்கோம், புக் ஆஃப் ரெவலேஷன். ரொம்ப அநேகர் சந்தோஷப்படுறீங்க, உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கிறீங்க, உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இது புரியுது. இப்போது அந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை பற்றிய பயங்கள் நீங்கியிருக்கு அப்படின்றீங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த வெளிப்படுத்தின புத்தகத்தை சொல்லி பயமுறுத்தினாங்கன்னா அவங்க ஏதோ தப்பாக உங்களை கைட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் இல்லையா? அதனால் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்துக்குள்ளே சபைக்கு எழுதப்பட்டது, கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்டது. அப்போது கிறிஸ்தவர்களுக்கு அது புரியலைன்னா அவங்க கிறிஸ்தவங்களா இல்லையான்றது தான் யோசிக்கணும். அவங்க சரியான சத்தியத்தில் இருக்காங்களா இல்லையான்னு அவங்க தான் யோசிக்கணும். சரிங்களா? அதனால் நாம் தொடர்ந்து கவனிக்கலாம். அடுத்தது பரலோகம் நம்மெல்லாம் நம்பிகிட்ருக்கோம் போகணுன்ட்டு. பாதாளம், அங்கே ஒரு சின்ன இன்னொரு வார்த்தை வேறு நம்ம பயன்படுத்துகிறோம், நரகம். அடுத்தது பரலோகம்ன்றதுக்கு முன்னால் இன்னொரு வார்த்தை பயன்படுத்துகிறோம், பரதீசு. இப்போ இதெல்லாம் என்ன? பரதீசு அது என்ன? பாதாளம் அது என்ன? பரலோகம் அது என்ன? நரகம் அது என்ன? இப்போது இதை பற்றிய வார்த்தைகளாக நாம் தெரிஞ்சு வச்சுருந்தாலும் இதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்றத இன்றைக்கி நாம் படிக்க போகிறோம். இதை நல்லா படிங்க, புரிஞ்சுக்கங்க, எழுதி வைங்க. இதில் ஒரு தெளிவு நமக்கு உண்டாகணும். கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற நமக்கு என்ன மாதிரியான மரணம், அந்த மரணத்துக்கு பிறகு எப்படி ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துக்குள்ளே இல்லாதவங்களுக்கான மரணத்துக்கு பிறகு அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்க போகிறது. அதனால் ஒரு கிறிஸ்தவன் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் நியாயத்தீர்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதில் என்ன நடக்க போகிறது, இன்றைக்கு நாம் இதை குறித்த ஒரு தெளிவான சத்தியத்தை புரிந்து கொள்ளலாம், படிக்கலாம். செய்திக்கு போகலாங்களா? இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம் திருமறை நேர நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். கண்மணிகளே, தோழர்களே, பரிசுத்தவான்களே, வேதம் மாணவர்களே, நீங்கள் எங்கிருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை திறந்து வாசித்து உங்கள் உள்ளான மனுஷனில் பலப்படவும் தேவனுக்கு பிரியமா இருக்கவும் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாட்களில் வெளிப்படுத்தல் விசேஷம் என்ற புத்தகத்திலிருந்து நற்செய்தியை நாம் கேட்டு வருகிறோம். அந்த வகையில இன்றைக்கு வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். இந்த செய்தி எப்படி துவங்குதுன்னு பாருங்க. மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். மரித்தேன் என்பது கடந்த காலம், சதா காலம் என்பது இனி வரும் எல்லா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன். இது யாருக்கு பொருந்தும்? உலகத்துல இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு தான் அந்த வசனம் பொருந்தும். யோவான் 11:24-25 வசனங்களை படிக்கிறோம். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரியாமல் இருப்பான் என்று சொன்னார். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. யோவான் எழுதிய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். இயேசு சொல்கிறார், நான் மரித்தேன். அவர் சரீரத்திலே வந்தபோது கொல்கதா மேட்டிலே பிலாத்து கவர்னராக இருந்த காலத்துல அன்னா, காய்பா போன்ற பிரதான ஆசாரிகளுடைய காலத்துல வேத வாக்கியங்களின்படி இயேசு சிலுவையிலே மரித்தார். அவருடைய கால் எலும்புகளை முறிப்பதற்காக வந்த ரோமர்கள் ஆச்சரியப்பட்டாங்க. காரணம், மற்ற 2 கள்வர்களும் உயிர் போகாமல் அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்தாங்க. ஆனால் இவரோ எப்பொழுதும் மரித்து விட்டிருந்தார். அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படவில்லை. அவர் மரித்தார். ஏன் அவர் மரித்தார்? மரணம் என்பது என்ன? சகோதரர், நம்ம எல்லாருக்கும் மரணம்னா என்னன்னு தெரியும், ஆனா அதற்கு இதுதான் அர்த்தம்னு சொல்ல முடியாது. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல படிக்கிறோம், ஆவி இல்லாத சரீரம் செத்தது. அப்போ மரணம் என்பது என்ன? சரீரத்தை விட்டு ஆவி பிரிந்து போகுதல். மரணம் என்ற வார்த்தைக்கு கிரேக்க மொழியில தனாட்டா, அதுக்கு ஆங்கிலத்தில் அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா செப்பரேஷன்,
பிரிவு. எதிலிருந்து எது பிரிகிறது? சரீரத்திலிருந்து ஆவி பிரிந்து விடுகிறது. அதனால்தான் ஒரு ஆள் செத்து போயிட்டாரா இல்லையான்றத மூக்கிலே நாம் கை வைத்து பார்க்கிறோம். அவர் சுவாசிக்கிறாரா இல்லையா? இறந்த ஆள் சுவாசிக்க மாட்டார். அதான் வெளிரங்கமான ஒரு அடையாளம். பிரசங்கி 12:7 வாசிக்கிறோம், ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு செல்லாததற்கு முன்னும். ஆதியாகமம் 2:7 வாசிக்கிறோம், தேவன் மனுஷன் அவனுடைய நாசிலே ஊதினார், அப்பொழுது அவன் ஜீவ ஆத்மாவானான். மண்ணினாலே செய்யப்பட்ட மனிதன் தேவனுடைய ஆவினாலே ஜீவ ஆத்மாவாக மாறினான். அவன் மரிக்கும் போது ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு சென்று விடுகிறது. மரணம் என்பது இதான். மரணம் என்பது சரீரத்தை விட்டு ஆவி பிரிந்து போவது. இந்த உலகத்துல யார் யாருக்கு மரணம் வருது? ஆதாம் வழியாய் பிறந்த எல்லா மனுஷர் மேலும் மரணம் வருகிறது. இந்த மரணத்தினுடைய அதிகாரியாக பிசாசு இருக்கிறான். எபிரேயர் 2:14 பக்கம் 299. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க, இந்த இடத்துல பிள்ளைகள் என்பது உங்களையும் என்னையும் குறிக்கிறது. அவரும் அவர்களைப் போல, எவர்களைப் போல? நம்மை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். இயேசு மனிதனாக வந்த போது ஒரு காற்றடிக்கப்பட்ட ஒரு பலூனை போல இல்லை, உங்களைப் போல என்னை போல சிவப்பு அணுக்களும் வெள்ளை அணுக்களும் இரத்தத்திலே ஓடுகிற ஒருவராக, எலும்புகளும் தசைகளும் உடைய ஒருவராக, நம்முடைய உறுப்புகள் அனைத்தும் உடைய ஒரு நபராகவே வந்தார். வெளிப்பார்வைக்கு மனிதராகவும் அகப்பார்வையில வேறொன்றாகவும் இல்லை. இயேசு ஒரு அவதாரமாக வரல, இயேசு ஒரு நிஜ நபராக வந்தார். அவதாரம்னா ஒரு உயிர் இன்னொரு உடலுக்குள் புகுந்து கொள்வது, அதுதான் அவதார கொள்கை. இப்போ பன்றிக்குள்ள ஒரு உயிர் போயிட்டா அது பன்றி அவதாரம், வராக அவதாரம். சிங்கத்துக்குள்ள போயிட்டா சிம்ம அவதாரம், யானைக்குள்ள போயிட்டா கஜ அவதாரம், மனுஷனுக்குள்ள போயிட்டா நர அவதாரம். இயேசு அந்த மாதிரி அவதாரமா வரல, அவர் மனிதனாகவே வந்தார். அவர் எல்லா குழந்தைகளைப் போல மரியாளுடைய வயிற்றில் 280 நாட்கள், ஏறக்குறைய 10 மாதங்கள் இருந்து அவருடைய உடலில் இருந்து வெளியே வந்த ஒருவராக இருக்கிறார். அவர் சிறு குழந்தையாக இருந்த முதல் கொண்டு 33 ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். அவரை எடுத்து சிலுவிலே அறையும் போது அவர் மனிதனாகவே இருந்தார். சகோதரர்களே, இந்த கருத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இயேசு ஒரு அவதாரம் அல்ல. Jesus is not an incarnation. He was born as regular human being. He was born as a human being. அவர் ஒரு நபராகவே பிறந்தார், அவ்வளவுதான். கவனிங்கள், ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். தேனால அடிக்கோடிடுங்கள். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும். இந்த வசனத்துல நமக்கு ஒரு சிறிய தகவல் கிடைக்குது. மனிதன் மேல் உள்ள மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசு இருக்கிறான். Devil is the author of our death, physical death. மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும். கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு. நான் கேட்கிறேன், ஒரு முள் குத்திட்டா எப்படி எடுக்கிறது? இன்னொரு முள்ளை கொண்டு எடுத்துடலாம். ஒரு விஷம், அதை எப்படி முறிக்கிறது? இன்னொரு விஷத்தை கொண்டு முறிச்சிடலாம். அதனால்தான் நம்ம ஊர்ல பழமொழி சொல்லுவாங்க, முள்ளை முள்ளால் எடுக்கலாம், விஷத்தை விஷத்தால முறிக்கலாம். அப்போ மரணத்துக்கு அதிகாரியாக இருக்கிற பிசாசானவன இயேசு தமது மரணத்தினாலே அழிக்கும்படியாக வந்தார். அப்ப இயேசுனுடைய சிலுவை மரணம் பிசாசுக்கு மரணமாக இருக்கிறது. 15வது வசனம், ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைதனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும்
விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். எல்லா மனுஷனும் தன்னுடைய வாழ்நாள் காலத்துல தன்னுடைய மரண பயத்தை கொண்டு அடிமையாக வாழ்கிறானா. மரண பயமே இல்லாத ஆள் யாருமே இருக்க முடியாது. ஆக என் சகோதரர்களே, இயேசு ஏன் மனிதனாக வந்தார்? ஏன் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் வந்தார்? மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படி வந்தார். இப்பொழுது வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 18ஆம் வசனம் பாருங்கள். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். திறவுகோல் என்றால் ஆங்கிலத்தில் கீ, அதாவது இன்றைக்கு நாம சாவி என்று சொல்கிறோம். சாவி என்பது தமிழ் சொல் கிடையாது. திறவுகோல் என்பதுதான் தமிழ் சொல். சாவி என்பது உருது சொல். சகோதரர்களே, இந்த இடத்துல என்ன சொல்றாரு? மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் ஒரே திறவுகோல்களை உடையவராக இருக்கிறேன். மனிதர்கள் ஆரம்ப காலத்துல கண்டுபிடிச்ச எத்தனையோ காரியங்கள்ல ரொம்ப அற்புதமான ஒரு காரியம் எதுனா பூட்டு தான். அன்னைய காலத்துக்கு அது ஒரு பெரிய விஞ்ஞானமான ஒரு கண்டுபிடிப்பு. அந்த பூட்டை திருகிறதுக்கு, திறக்கவும் பூட்டும் செய்வதற்கு ஒரு திறவுகோல். மனிதன் இதை கண்டுபிடிச்சு பல ஆயிரம் ஆண்டுகள் ஆகுது. ஆரம்ப காலத்துல இந்த திறவுகோல்களும் பூட்டுகளும் நீங்க நினைக்கிற மாதிரி கையில வைக்கிற அளவுக்கோ ஒரு சுண்டு விரலினுடைய முனை அளவுக்கோ இல்லை. அந்த காலத்து பூட்டுகள், சாவிகள்லாம் அதிகமான மக்கள் ஒரு 10 பேர் சேர்ந்து தூக்கின்னு போற அளவுக்கு இருந்தது. சாவி ஒரு 4-5 பேர் தோல்ல தூக்கிட்டு போற மாதிரி இருந்தது. ஆரம்ப காலத்துல பூட்டு எதுக்கு பயன்படுத்தினாங்கன்னா, பெரிய ராஜாக்கள் வாழுகிற கோட்டை இருக்கும் இல்லையா, அந்த கோட்டையினுடைய கதவுகளை பூட்டுவாங்க. அதுக்கு பிற்காலத்துல கோவில் கதவுகளை பூட்டுவாங்க. இப்பதான் வீடுகளுக்கு பூட்டுகள் வந்தது, வீடுகளில் உள்ள பெட்டிகளுக்கு பூட்டு வந்தது. இப்போ ரொம்ப நவீன சிறிய பூட்டுகளும் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த காலத்துல பூட்டை திறந்து விடுறான் பாத்தீங்களா, அதுக்கு ஒரு ஆளுக்கு சம்பளம் கொடுத்து வச்சிருந்தாங்க. நான் சொல்றது இயேசு கிறிஸ்துக்கு முந்தைய காலத்துல. அக்காலத்தில் உள்ள ஆலயங்களை, எருசலேமில் உள்ள தேவாலயத்தை, அதன் வாசல் கதவை மூடுவதற்கு பணம் கொடுத்து சம்பளம் கொடுத்து பூட்டவும் திறக்கவும் ஆள் வச்சிருந்தாங்க. சம்பளம் கொடுக்கலன் போது ஆள் வராம போயிட்டான். அப்ப கதவு திறந்தே கிடந்தது. இதை குறித்து தீர்க்கதரிசி சொல்றாரு, உங்களை எவன் வந்து சம்பளம் இல்லாம பூட்டுவான் என்று கேட்கிறார். பழைய ஏற்பாட்டில் மல்கியா தீர்க்க தரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் பக்கம் 1104. உங்களில் எவன் கூலி இல்லாமல் கதவுகளை பூட்டுவான்? என் பலிப்பீடத்தின் மேல் அக்னியை கூலி இல்லாமல் கொளுத்த மாட்டீர்கள். உங்கள் பேரில் எனக்கு பிரியமில்லை என்று சேனையில் கர்த்தர் சொல்கிறார். உங்கள் கையில் உள்ள காணிக்கை எனக்கு உகந்தது அல்ல. ஆக இந்த வசனத்திலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஆரம்ப காலத்துல பூட்டை பூட்டுவதற்கு கூட ஒரு ஆளை நியமிக்க வேண்டியதா இருந்தது, சம்பளம் கொடுக்க வேண்டியதா இருந்தது. சகோதரர்களே, பூட்டு என்று நாம் சொல்லும் போது அது ஒரு கருவி, ஒரு உலோகத்தால் செய்யப்பட்டது, அவ்வளவுதான். ஆனா நம்முடைய அறிவு இருக்கு பாத்தீங்களா, அது கூட ஒரு வகையான பூட்டு, ஒரு சாவி மாதிரி தான். இப்போ உலகத்துல நம்ம பயன்படுத்துற எல்லா பொருட்களையும் யாரோ ஒரு மனுஷன் தன்னுடைய அறிவினால் திறந்தான். அதனால்தான் இன்றைக்கு ஆகாய விமானத்துல பறக்கிறோம், ரயில் வண்டிகள்ல செல்றோம், மோட்டார் வாகனங்கள்ல போகிறோம், மின்சார விளக்குகளை பயன்படுத்துறோம், தொலைக்காட்சியை பயன்படுத்துறோம். யாரோ ஒருத்தாந்து கண்டுபிடிச்சான். அது மாதிரி ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய பொல்லாத இருதயத்தை திறந்து அவனுக்கு ரட்சிப்பை கொடுக்கக்கூடிய திறவுகோல்களை இயேசு கொடுக்கிறார். Like the physical lock and the keys, there are also spiritual keys. சில ஆளு ஒரு குடும்பத்தையே கதிகலங்க செய்வான், சாவியை திருடி ஒளிக்க வச்சுக்குவான். அந்த வீட்டார் நாளெல்லாம் அலைஞ்சிட்டு இருப்பான், வீட்டுக்குள்ள போக முடியாம. அல்லது உங்க நண்பன் அந்த மாதிரி உங்களுக்கு செஞ்சிருக்கலாம், அல்லது உங்களுக்கு விரோதி ஒருத்தன் அந்த மாதிரி செஞ்சிருக்கலாம்.
சாவியை திருடி ஒலிக்கி வச்சுட்டு எப்படி வீட்டுக்குள்ள போக முடியும் இல்லையா? அது மாதிரி சில பேர் கர்த்தருடைய வார்த்தையை கூட திருடி வச்சுக்கிறான். இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் உள்ள இந்த மதவாதிகளும் மத துரோகிகளும் மத எதிரிகளும் பரிசுத்தாருடைய வியாபாரிகளும் என்ன செய்யறாங்கன்னா, சத்தியத்தை நீங்க தெரிஞ்சுக்காதபடிக்கு உங்களை மயக்கி நீங்க அந்த பக்கமே போகாதபடிக்கு உங்களை தடுத்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அறிவாகிய திறவுகோலை திருடி வைத்துக் கொள்றான். அந்த பக்கம் போகாதீங்கன்னு சொல்றான், அந்த வசனத்தை படிக்காதீங்கன்னு சொல்றான். இது மனிதர்களுடைய வேலை. லூக்கா எழுதிய சுவிசேஷம் 11வது அதிகாரம் 52வது வசனம், புதிய ஏற்பாட்டில் 100வது பக்கம். நியாய சாஸ்திரிகளே, உங்களுக்கு ஐயோ, அறிவாகிய திறவுகோலை எடுத்துக்கொண்டீர்கள், நீங்களும் உட்பிரவேசிக்கிறதில்லை, உட்பிரவேசிக்கிறவர்களையும் தடை பண்ணுகிறீர்கள் என்றார். அறிவாகிய திறவுகோலை எடுத்து ஒலிக்க வைத்து விட்டு அவனுக்கும் அது பயன்படல, மற்றவனுக்கும் அது பயன்படல. இன்னைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்துல 3 பேர் குருடர்களைப் போல பைபிள் கையில வைத்துக்கொண்டு சத்தியம் என்னதென்று தெரியாம இருக்காங்க. அவர்கள் மதவாதிகள். மதத்துல மனிதர்களுடைய கோட்பாடுகளும் போதனைகளும் பண்டிகைகளும் விழாக்களும் தந்திரங்களும் மந்திரங்களும் கள்ள தீர்க்க தரிசனங்களும் இந்த மாதிரியான ஒய்யாரமான நடனங்களும் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். விக்கிரக வழிபாடுகள் அனைத்தும் அவர்கள் மத்தியில் இருக்கிறது. மார்க்கத்தில் இதெல்லாம் நீங்க பார்க்க முடியாது. புதிய ஏற்பாட்டுப்படி நீங்க நடந்தா உங்களை மார்க்கம் தான் நீங்க சொல்லணும். தொழுகை என்றுதான் உங்களுடைய தொழுகையை குறித்து நீங்க பேச முடியும். அப்போஸ்தலருடைய உபதேசம் மட்டும்தான் உங்களுடைய உபதேசமா இருக்க முடியும். அந்த சகோதரர்களே, திறவுகோலை திருடி வைத்துக் கொண்டு பிறனுக்கும் பயன்படாம தனக்கும் பயன்படாம இன்றைய கிறிஸ்தவம் தடுமாறி கொண்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்பொழுது மத்தேயு 16ஆம் அதிகாரம், மத்தேயு 16 புதிய ஏற்பாட்டில் 25வது பக்கம் 18வது வசனம். மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அதாவது இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? என் சபையை கட்டுவேன் என்று சொன்னார். ஒரு மனிதன் சொன்னா, நான் இந்த வீட்டை கட்டுவேன். ஆனா அந்த வீட்டை ஒரு பூமி எதிர்ச்சியோ அல்லது ஒரு புல்டோசர் வைத்தோ நம்ம இடித்து தள்ளிடலாம். இயேசு என்ன சொல்றாரு? என் சபையை பாதாளம் கூட மேற்கொள்ள முடியாது. அப்படியானால் மனித சக்திக்கு அப்பாற்பட்டதாக சபை இருக்கிறது. இந்த சபைக்குள் வருவதற்கு சுவிசேஷமாகிய திறவுகோலை அப்போஸ்தலரிடத்தில் இயேசு கொடுத்தார். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் கற்பித்த யாவற்றையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். இப்படிதான் மத்தேயு 28வது அதிகாரம் கடைசி வசனத்தை நம்ம படிக்கிறோம். அன்பு சகோதரர்களே, அப்போஸ்தலர் கையில சீஷராகவும் பாவ மன்னிப்பை பெறுவதற்கான ஞானஸ்தானத்தை கொடுக்கிறவராகவும் அவர்கள் கிறிஸ்தவராக வளர்வதற்கான போதனைகளை போதிக்கிறவராக இருப்பதற்கும் திறவுகோலை அப்போஸ்தலருக்கு கிறிஸ்து கொடுத்தார். இப்பொழுது 19ஆம் வசனம் பாருங்கள். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன், பூலோகத்திலே நீ கட்டுவது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்ட அவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போஸ்தலரிடத்தில் கொடுக்கப்பட்ட திறவுகோலாகிய அந்த சுவிசேஷம் யார் ஒருவன் விசுவாசிக்கிறானோ அவனுடைய இறுதியும் திறக்கிறது. அப்படியானால் அந்த மனிதன் பரலோகத்திலே கட்டு அவிழ்க்கப்பட்டிருக்கிறான், பாவ கட்டிலிருந்து அவிழ்க்கப்பட்டிருக்கிறான். யார் ஒருவன் இந்த சுவிசேஷத்தை மறுதளிக்கிறானோ ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவன் பூமியிலே கட்டப்பட்டிருக்கிறான். ஆகவே அவனுடைய ஆத்மா பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கிறது. கட்டு அவிழ்க்கப்படுதல், கட்டு கட்டப்படுதல் என்பது இந்த திறவுகோலால் சாத்தியமாகிறது.
இதைத்தான் வெளிப்படுத்தல இயேசு சொல்கிறார், நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். இயேசு இங்கே திறவுகோல் என்று பேசுவது அவர் கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம், அந்த சுவிசேஷம். இங்கே 2 வார்த்தைகளை நாம் படிக்கிறோம், மரணம், பாதாளம். இது எது? கிறிஸ்தவர்களாகி நாம் எப்போதும் இதை கேட்கிறோம், ஆனா அர்த்தமே இல்லாம வாழ்கிறோம். போதவர்கள் கூட இதை பற்றி விவரம் தெரியல. சகோதரே, பாதாளம் என்பது எது? பாதாளம் என்பது நரகம் கிடையாது. நரகம் வேற. நரகத்தை இங்கிலீஷ்ல ஹெல்னு சொல்றோம், பாதாளத்தை ஹேடிஸ்னு சொல்றோம், மோட்சத்தை ஹெவன் சொல்றோம், பரதீசு என்ற ஒரு வார்த்தையை ஆங்கிலத்தில் பாரடைஸ் என்று சொல்கிறோம். பரதீசு பாதாளம், மோட்சம் நரகம். மோட்சமும் நரகமும் நியாய தீர்ப்புக்கு பிறகு நித்திய காலமாக நாம் வாழ்கிற இடம். மோட்சத்திலே நீதிமான்களும் பரிசுத்தவான்களும், நரகத்திலே பாவிகளும் அக்கிரமக்காரர்களும். அப்படியானால் பாதாளம் என்பது எது, பரதீசு என்பது எது? உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இயேசு கிறிஸ்து அந்த கள்ளனோடு சிலுவிலே தொங்கிக் கொண்டிருந்த போது, இன்னைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று சொன்னார். அப்படியானால் பரதீஸ் என்பது காத்திருக்கும் ஸ்தலம், வெயிட்டிங் பிளேஸ் ஆஃப் த ரைச்சியஸ் பீப்புள். நீதிமான்கள் மரித்த போது காத்திருக்கிற இடம் பரதீஸ். பாதாளம் என்பது எது? பாதாளம் என்பது அக்கிரமக்காரர்கள், அநீதி உள்ளவர்கள் மரித்து நியாய தீர்ப்புக்கு முன்னாலே காத்திருக்கிற இடம். உங்களுக்கு தெரியும், ஒரு ஐஸ்வர்யவான் மரித்தான், ஏழை லாசருவும் மரித்தார். லாசரு ஆபிரகாமின் மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான், அது பரதீசு. ஐஸ்வர்யவான் மரித்து அக்னியிலே தள்ளப்பட்டான் என்று படிக்கிறோம். ஐயோ, நான் வேதனைப்படுகிறேனே, என் நாவு குளிரும்படி ஒரு சொட்டு தண்ணீர் இல்லையே என்று கதறுகிறான். அதான் பாதாளம். சகோதரே, பாதாளம் என்பது ஏடிஸ் என்றும் பரதீஸ் என்பது பாரடைஸ் என்றும், இவைகள் இரண்டும் காத்திருக்கும் ஸ்தலம், வெயிட்டிங் பிளேஸ் என்று நாம் தெரிந்து கொள்கிறோம். மோட்சம் ஹெவன், நரகம் ஹெல், இவைகள் நியாய தீர்ப்புக்கு பிறகு வருகிற இடங்கள். கொஞ்சம் குழப்பமா தெரியும் உங்களுக்கு, அதை நிதானமா நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ கிறிஸ்து என்ன சொல்றாரு, இன்னைக்கு இன்னும் இந்த பூமியில இருக்க எல்லா மனுஷனும் பூமியில் தானே இருக்கான், இன்னும் நித்திய நியாய தீர்ப்பு நடக்கல இல்ல. ஆகவே பாதாளத்துக்கு போக வேண்டிய நிலையில பாவத்துல வாழ்கிற நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமாகிய சுவிசேஷத்தின் திறவுகோலாலே கட்ட அவிழ்க்கப்பட்டால் நீங்கள் பரதேசுக்குரியவராக மாற முடியும். அல்லது நீங்கள் உங்கள் மன விருப்பத்தின்படி வாழ்ந்தால் பாதாளத்துக்குரியவராக செல்ல நேரிடும். ஆகவே என்னுடைய கையில் இந்த அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். மீண்டும் வாசிக்கிறேன் பாருங்க. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது. சகோதரியோட சிறப்பாக இருக்குது இந்த செய்தின்னு பாருங்க. என் வலது கரத்திலே நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்துகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். அன்பு சகோதரர்களே, கிறிஸ்து சகல அதிகாரமுடைய நட்சத்திரங்களை கையில் உடைய ஒருவராகவும் குத்து விளக்குகள் நடுவிலே பரிசுத்தம் உள்ளவராயும் இருக்கிறார். அவர் அது நடுவிலே உலாவுகிறார். இந்த நாளில் நீங்கள் கேட்ட இந்த செய்தியின் வழியாக, இயேசுவிடத்தில் உள்ள அந்த சுவிசேஷமாகிய திறவுகோலின் வழியாக உங்கள் ஆத்மா பூமியிலே கட்டவிழ்க்கப்பட வேண்டும். அப்பொழுது நீங்கள் பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்பட்டு ரட்சிக்கப்பட்ட மக்களாக இருக்க முடியும். நீங்கள் சுவிசேஷத்தை மறுதலித்தால் பூமியிலே கட்டப்பட்டவர்களாகவும் பரலோகத்திலும் கட்டப்பட்டவர்களாகவும் பாதாளத்துக்குரியவர்களாக இருப்பீர்கள் என்று சொல்லி
இந்த செய்தி ஒரு எச்சரிக்கையாக உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இதை நான் இங்கே நிறைவு செய்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையானது உங்கள் அனைவரோடும் இருப்பதாக பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் தகப்பனே, இந்த கடைசி காலத்துல சுவிசேஷமாகிய அறிவாகிய திறவுகோலை திருடி மறைத்து ஏமாற்றுகிற இந்த உலகத்தின் மத்தியில அவர்களும் ரட்சிக்கப்படாமல் ரட்சிக்கப்படுவர்களையும் அனுமதிக்காமல் மோசம் செய்கிற சாத்தான் கரத்திலிருந்து மக்களை ரட்சித்தரலும். இயேசு கிறிஸ்து மூலமாய் நாங்கள் பரதீசுக்கு செல்கிற மக்களாக எங்களை மாற்றும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் திருமறை நேர நேயர்களுக்கு காலை வாழ்த்துக்கள். என்ன நேயர்களே, இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் சுவாரஸ்யமாக இருக்கிறதா? வசனங்கள்லாம் உங்களுக்கு புரிகிறதா? குறிப்புகள்லாம் எழுதி கொள்கிறீர்களா? இதை பற்றியதான இந்த பாடங்களிலிருந்து உங்களுக்கு சந்தேகங்கள், கேள்விகள் ஏதாவது இருக்குமானால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். இன்னும் நீங்கள் கேட்ட செய்தி உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான். மரணம், பாதாளம் இவைகளின் திறவுகோல் யாரிடம் உள்ளது? கேள்வி மீண்டும் சொல்கிறேன், எழுதி கொள்ளுங்கள். மரணம், பாதாளம் இவைகளின் திறவுகோல் யாரிடம் உள்ளது? எழுதி கொண்டீர்களா? சரியான பதிலுக்கு நல்ல பரிசுகள் நிச்சயம் உண்டு. எங்களிடத்தில் தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் அஞ்சல் வழி வேத பாடம் உண்டு. எளிமையான ஒரு பாடத்திட்டம், படித்து சான்றிதழ் பெற்றுக்கொள்ளுங்கள். இறையியல் இலக்கணம், வேர்வை சக்தி, கிறிஸ்துவின் சபை, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஜெபம் பண்ண வேண்டியது எப்படி, இளமை இனிமை இயேசுவுக்குள், ஆங்கிலத்தில் கிறிஸ்டியன் ஆந்த்ரோபாலஜி, சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் போன்ற புத்தகங்கள் விற்பனைக்கு உள்ளது. வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்கள், பிறருக்கு அன்பளிப்பாக கொடுங்கள். சபையில் பயன்படுத்தப்படும் கர்த்தருடைய பந்தி பாத்திரங்கள், காணிக்கை பைகள் தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ளுங்கள். நேர்களே, நீங்கள் சென்னையில் இருக்க நேர்ந்தால் எங்களோடு வந்து புதிய ஏற்பாடு தொழுகை செய்ய அன்புடன் அழைக்கிறோம். அநேகர் இந்த பாடத்திட்டங்களை பெரிய பெரிய டைரிகளில் எல்லா வசனங்களையும் தினந்தோறும் எழுதி பாதுகாத்து வைத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர் இதை ஆடியோவில் பதிவு செய்து பென்டிரைவுகளிலே காப்பி பண்ணி நண்பர்களுக்கு கொடுத்து கேட்க சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் சிலர் ஹார்ட் டிஸ்கிலே பதிவு பண்ணி தங்கள் பகுதியில் இருக்கிற லோக்கல் கேபிள் மூலமாக அநேகரை பார்க்கும்படி வெவ்வேறு நேரங்களிலே ஒளிபரப்பு செய்கிறார்கள். அவர்களை நாம் பாராட்டுகிறோம். தொடர்ந்து நீங்கள் பாருங்கள், பிறரையும் பார்க்கும்படி உற்சாகப்படுத்துங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255000882. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?